வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி சொல்லக்கூடிய மூடநம்பிக்கையில போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் சாதகமான சம்பவங்கள், சாதகமற்ற சம்பவங்கள் நம்மளுடைய பூர்வ புண்ணிய கர்மாவின் அடிப்படையில ஒளி தத்துவ பிரகாரம் உருவெடுக்கிறதுங்கிறது பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல 2025 மார்ச் மாதம் எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுங்கிறது பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க ஷேர் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு பிடிச்ச வீடியோ ஷேர் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா மார்ச் 2025 ஆண்டு கிரகம் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ராசி அதிபதியாகிய சனி ஜென்ம சனியிலிருந்து பாத சனிக்கு மாறுவது அருமையான விஷயம். ஸோ சனி பயிற்சி அடைகிறார் கும்பராசிக்காரர்களுக்கு, ராசியிலிருந்து விலகிறார் மார்ச் 29 ஸோ இது ஒரு அற்புதமான விஷயம். இது 2.5 வருஷமாக ஜென்ம சனியா பாடாப்படுத்து மகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கை மாறப்போகுது. வாழ்க்கை பழைய மாதிரி இயல்பாக வரப்போகிறது. டென்ஷன்கள் குறைய போகிறது. சில விடைகள், சில வினாக்கள் கிடைக்காத சில விடைகளுக்கு விடைகள் கிடைக்க போகிறது. அதாவது இதுவரை 2 வருடமாக சில விஷயங்கள் தீர்க்க முடியாத சில முடிச்சுகள் படிப்படியாக முடிந்து இயல்பான வாழ்க்கைக்கு திரும்ப போகிறீர்கள்ங்கிறதா நம்ம பார்க்க போறோம். அதே சமயத்துல ராகு கேது பாத்தீங்கன்னா அடுத்த ஏப்ரல் மாதம் ராகு ராசிக்குள்ள வந்தாலும் குரு பார்வை பெற போகிறார். குரு பயிற்சியும் ஆக போகிறது. அதெல்லாம் நல்ல ஒரு பயிற்சியாக அமைந்து அந்த பலாபலன்களை அணிவிக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு மாதமாக, ஃபவுண்டேஷனான ஒரு மாதமாக 2025 மார்ச் மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது நாம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ சூரியன் பாத்தீங்கன்னா முதல் 15 நாட்கள் ராசிக்குள்ளேயே இருந்து 7ஆம் இடத்தை கனெக்ட் பண்றது பாத்தீங்கன்னா புதிய பங்குதாரர்கள் கிடைக்கிறது, நண்பர்கள் விஷயத்துல ஓரளவுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் வருது, கல்யாணம் கை கூட்டுறது, அது மாதிரி விஷயங்கள் நல்லதாக நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்குங்க. சில நாட்கள் சனியோட சேரும் பொழுது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், பார்த்துக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு தான். அடுத்த செகண்ட் ஹாஃப்ல சூரிய பயிற்சி பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு போய் சுக்கிரன் புதன் ராகுவோட சேருகிறார். அதுவும் தவறு இல்லை. இப்போ ராகுங்கிற கிரகத்தால் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் புதன் சூரியன் வரும்பொழுது சில நேரத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்துல ராஜோகதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று ராகு பீடிக்கிறதுனால ராகு திசை நடக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அமைப்பு, கேது திசை நடக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வரவேண்டிய பணங்கள், இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள், வெளிநாடு போக முடியாம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள், பண வரவை எதிர்பார்க்கிறவங்க, கொடுத்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான ஒரு அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் ஒரு சாதகமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் 5ஆம் இடத்திலே இருந்து 11ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகிறார். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விஷயத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய அவசியங்கள், அவங்களுக்கு உடல் நலமாக இருக்கட்டும், படிப்பு விஷயத்துல கொஞ்சம் அக்கறை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படக்கூடும். அது எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயம் தான். ஏன்னா ஜென்மசனி நீங்கும் போது எல்லாமே உத்வேகமாக நீங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் ஏப்ரல் மேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குருவே 5ஆம் இடத்துக்கு போய் ராசியை பார்க்குறப்ப இன்னுமே ஒரு உற்சாகத்தை அதிகப்படுத்தக்கூடிய அமைப்புகள் வரப்போவதனால ஓரளவுக்கு சில வாழ்க்கையில சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இந்த மார்ச் மாதம் 2025 கும்பராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள், காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு புதன் வலுவா இருந்து கன்னியோட கனெக்ட் பண்றதுனால நல்ல ரிசர்ச் விஷயத்துல நம்ம ஆர்வமா நீங்க சில விஷயங்கள் ப்ரிப்பேர் பண்றதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல அமைப்பு, ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு பேட்டர்ன் கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் இந்த மார்ச் மாதம் அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு. முதலே சொன்ன மாதிரி முதல் 15 சூரியன் 7ஆம் வீட்டையே பார்க்குறான். முதல் 15 நாட்கள் முதல் ஃபர்ஸ்ட் ஆஃப் இல்லத்தரசிகள், குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு இணக்கம், ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கு. அதே சமயத்தில் 12ஆம் வீட்டையே குரு பார்ப்பதனால பார்த்தீங்கன்னா சில சுப விரயங்கள்,
ஒரு பழசை கொடுத்து புதுசு வாங்குறது, அப்கிரேட் பண்றது, வசதிப்படுத்திக்கிறது, அது மாதிரி அமைப்புகள்லாம் கண்டிப்பா கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அது மூலமாவே மனசு உற்சாகப்பட்டு ஜென்மசனி முடிந்து வாழ்க்கையில அடுத்த கட்ட படிநிலைக்கு நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய, ப்ரொமோட் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது மாதிரி கவர்மெண்ட் விஷயத்துல இருந்து ப்ரொமோஷனே வராமல் இருக்கக்கூடிய அவங்க உத்தியோகத்துல பெரிய மேன்மை இல்லாதவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வரக்கூடிய மாதங்கள் வந்து அடுத்தடுத்து கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 2 வருஷமாக சில பிரச்சனைகள், சொல்ல முடியாத பிரச்சனைகள், அதிகமான வேலை செய்தாலும் பெரிய முன்னேற்றம் இல்லை, வம்பு வழக்குகள், பகை பெற்று அதுல சில பிரச்சனைகள் பெறுவது, குடும்பத்துல நிம்மதி இல்லாத இருக்கக்கூடிய அமைப்புகள், கடன் பிரச்சனை, இது எல்லாமே கொஞ்சம் படிப்படியா நீங்கி ஒரு ஒரு கேஷ் ஃப்ளோ, ஒரு ஒரு சாதகமான சில சம்பவங்கள் நடந்து பழைய பிரச்சனை நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு பெருசா ஆகாமல் சீக்கிரமா அது சால்வ் ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு அமைதி, நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மார்ச் மாதம், குறிப்பா அடுத்து வரக்கூடிய மாதத்துக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு ஆரம்பகட்ட ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கும்பராசிக்காரர்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எப்படி தசாபுக்தியில் போய் கொண்டிருக்கிறது, நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க, இந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரெல்லாம் பொறுத்து இன்னுமே வந்து நம்ம அறிவியல் சார்ந்த இந்த ஜோதிட கலையில சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில பார்த்து துல்லியமான பலன்கள் நம்ம பேசின இப்போ சனி பயிற்சி, ராகு பயிற்சி எல்லாம் உள்ளுக்குள்ள எடுத்து வந்து அனலைஸ் பண்ணி சேர்த்து பார்க்கும் பொழுது ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, எது மாதிரி முடிவுகள் எப்போ எடுப்பது நல்லது, அடுத்த கட்ட வாழ்க்கை சம்பவங்கள் எப்படி எப்படி இருந்து காத்து இருக்கிறது, எது மாதிரி நேரம், எது மாதிரி விஷயங்கள் எப்போ நடக்க போகிறது, எது மாதிரி முடிவுகள் எப்போ எடுக்கலாங்கிறதெல்லாம் வந்து துல்லியமாக இந்த சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில பார்க்கலாங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலன்கள் தான். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.